ஓம் சுரவர வருஷிணி துர்தர தர்ஷிணி துர்முகமர்ஷிணி கர்ஷரதே திரிபுவன போஜினி சங்கரதோஜினி கில்பிஜமோஜினி கோஜரதே தனுஜதி ரோஜினி திதிசுத போதினி துர்மத போஜினி சிந்துனுதே ஜய ஜய கே மகிஷாசுரமர்தினி ரம்யகபர்தினி சைலசுதே ரம்யகபர்தினி சைலசுதே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டேன் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆனி மாதம் 23ஆம் நாள் 7/7/2026 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமைந்துவிடும். இன்று மங்களவாரம் என்கின்ற செவ்வாய்க்கிழமை அம்பாளை வழிபாடு செய்வதற்கு நேர்த்திக்கடன்கள் செலுத்துவதற்கு ஒரு சிறந்த நாள். பொதுவாக இந்த செவ்வாய்க்கிழமை மந்தவாரம் என்கின்ற சனிக்கிழமைகளிலே எந்த ஒரு சுபகாரியங்களும் ஆரம்பிக்கக்கூடாது, எந்த ஒரு சுபகாரியங்களும் செய்யக்கூடாது. இறை வழிபாடுகள் அந்த வகையில் இந்த செவ்வாய்க்கிழமையிலே அன்னை பராசக்தியை வேண்டி ராகு கால நேரத்திலே துர்க்கை அம்பாளை பிரார்த்தனை செய்து எலுமிச்சம்பழத்திலே விளக்கு ஏற்றி குங்கும அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வார்கள். பொதுவாக ராகு காலத்திலே எந்த சுபகாரியம் செய்யக்கூடாது என்றால் இந்த துர்கா பூஜை எவ்வாறு செய்யலாம் என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வரும். இந்த ராகு காலம் என்பது அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாகிய அன்னை பராசக்தியானவள் கும்பன் சும்பன் நிசும்பன் மகிஷன் மகிஷாசுரன் ரத்தபீஜன் ரதோத்கடன் என்கின்ற இந்த அசுரர்களை எல்லாம் சம்ஹாரம் செய்த நேரம். அந்த காலம்தான் இந்த ராகு காலம். இந்த ராகு கால நேரத்திலே தான் இந்த சம்ஹாரங்களை அம்பாள் செய்து அதர்மங்களை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக அன்னை பராசக்தியானவள் இந்த அசுரர்களை சம்ஹாரம் செய்த நேரம். இந்த சம்ஹாரத்துக்குரிய காலமாக இந்த சாயங்கால வேளை, அதாவது இந்த செவ்வாய்க்கிழமைகளிலே பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரையிலே இந்த துர்க்கை அம்பாளுக்கு குங்குமார்ச்சனை செய்து வழிபாடு செய்கின்ற பொழுது நாம் கேட்பது அனைத்தும் நமக்கு கிடைக்குமாம். பொதுவாக ஜாதக ரீதியாக ஒரு பெண்ணுக்கு திருமணம் பண்ணுறதுமே ஜாதகத்தை பார்க்கிற பொழுது செவ்வாய் தோஷம் இருக்கிறது, 7 செவ்வாய் இருக்கிறது, லக்னத்தில் செவ்வாய் இருக்கிறது என்று இந்த தோஷங்களை எல்லாம் சொல்லிக்கொள்வார்கள். அவ்வாறான ஜாதக ரீதியாக ஏற்படுகிற தோஷங்கள் காலசர்ப்ப தோஷம், புத்திர தோஷம், நாகதோஷம், செவ்வாய் தோஷம், மாங்கல்ய தோஷம் என்று இவையெல்லாம் ஒவ்வொன்றாக சொல்லுவார்கள். இது எல்லாம் இந்த ஜாதகத்தை பார்ப்பவர்களுக்கு மட்டும்தானா, ஏனையவர்களுக்கு இல்லையா என்ற ஒரு வினா நமக்குள்ளே வரும். இப்போ ஏனைய மதத்தவர்கள் இதை பார்க்கிறார்களா, அல்லது இது பற்றி தெரியாதவர்கள் இதை பார்க்கிறார்களா, ஜாதகம் பார்க்காமலே திருமணம் செய்கிறார்கள் தானே, அவர்கள் நல்லா இல்லையா என்று கேட்கின்றவர்களும் உண்டு. அவ்வாறான எண்ணம் உள்ளவர்களும் உண்டு. உங்களில் பலரும் அவ்வாறு இருப்பீர்கள். அவரவர் போன ஜென்மத்திலே செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப அந்த வாழ்க்கை அமைந்து கொண்டிருக்கும். இதைத்தான் கொடுத்து வைத்தவர் என்று சொல்லுவது. உதாரணமாக நாம் பணம் இருக்கிற பொழுது வங்கியிலே கொண்டு போய் சேர்த்து வைக்கிறோம். அவ்வப்போது எங்களுக்கு தேவைக்கு எடுப்பதற்காக
அதற்கு ஒரு மிஷின், அதிலே ஒரு கார்டு. ஏடிஎம் மிஷினில் இந்த அக்கவுண்ட் நாங்கள் கணக்கெடுத்த உடனே அங்கே ஒரு அட்டை கொடுப்பார்கள். கிரெடிட் கார்டு, விசா கார்டு. அதை கொண்டு போய் அப்பப்போ அங்கங்கே போடுறோம், எடுக்கிறோம். இதை ஒருவர் பார்த்து கொண்டு வந்து விட்டு, அட இவன் நினைச்ச நேரமெல்லாம் போனான், மிஷினில் போகிறான், காட்டை போடுறான், கிடைக்குது, நானும் போய் போடுவோம்ண்டு அவரும் கொண்டு போய் காட்டை போட்டாராம். அவனிடத்தில் அக்கவுண்ட் இருந்தது, பணம் இருந்தது, அதற்குரிய விசா கார்டு, கிரெடிட் கார்டு இருந்தது. அவன் போய் எடுக்கிறான். ஒன்றுமே இல்லாத நீ ஏதோ ஒரு காட்டை கொண்டே போட்டு விட்டு எனக்கு பணம் வருது, அவனுக்கு பணம் வருதுனால் அவன் ஏற்கனவே கொடுத்து வைத்தவன் வங்கியிலே பணத்தை சேர்த்து வைத்திருக்கிறான். அதற்குரிய அனுமதி அவனுக்கு கிடைத்திருக்கிறது. எனவே நாம் இந்த இறை வழிபாட்டில் நம்பிக்கை தான் முக்கியம். நான் நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்கின்ற பொழுது யார் யாருக்கெல்லாம் அந்த நம்பிக்கை இருக்கிறதோ, அந்த நம்பிக்கை அடிப்படையிலே தான் அவருக்கு இப்படி செய்தார், இவர் அப்படி செய்தார் என்று பிறரை பற்றி நாம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. நாம் சரியாக நடந்து கொண்டால் நமக்கு இறைவன் சரியாக அந்த வழியை காட்டுவான். நல்ல வழியை காட்டி வாழ்வில் சந்தோஷமான நம்பிக்கையோடு இந்த பிரார்த்தனைகளை செய்து இறையருளையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம்.